காலையிலேயே எந்திரிச்சு பார்த்தா, எங்க அத்தை வந்து வாசல் தெளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் எந்திரிச்சு சாப்பாடுலாம் வச்சுட்டு, சாப்பாடுலாம் செஞ்சுட்டுருந்தேன். அந்த கேப்பில பார்த்தா மஞ்சளைன்னு ஒண்ணு தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு பார்த்தா சாமந்தி பூ தான். அது நான் வந்து பக்கத்து வீட்டு பாப்பாகிட்டருந்து வாங்கி வச்ச அந்த செடி சின்னதா இருந்துச்சு. அது வளர்ந்து நல்லா செடி பூ வந்து வந்துருச்சு. அழகா ஒண்ணு வெடிச்சிருந்துச்சு. நெறைய மொக்கெல்லாம் வச்சிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரோஜா பூ செடிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன். மல்லிப்பூ செடி இப்பலாம் வந்து 1 முழத்துக்கு மேல வந்து பூ வைக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன். அவனையும் பார்க்க முடியல. ஏன்னா வெயிலுக்கு நல்லா தெரியிறான். அதனால வந்து ஓலை வச்சு நாங்க மூடி வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கோம். அவன் இன்னுமே இருக்கான். அதுக்கு பிறகு நான் சொன்னேன்ல சாப்பாடு செய்றேன்ட்டு. பருப்பு குழம்பு, ரசம் தான் செஞ்சேன். நாம எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து தலை குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் தொடச்சு வச்சுட்டு, அதுக்கு பிறகு சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு நாங்க சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டுருக்கோம். நான் சாமியும் வந்து நல்லபடியா கும்பிட்டு முடிச்சுட்டேன். நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நெனைப்பேன். நானும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நெனைப்பேன். எப்பவுமே வந்து நான் தலைக்கு குளிச்சேன்னா, எனக்கு வந்து சாரி கட்டணும் போல தோணும். அதனால நான் சாரி எடுத்து எடுத்து கட்டிப்பேன். எங்க பெரிய மாமா வந்து 3 சாரி எடுத்து வந்தாரு. அதுல 2 சாரி வந்து எனக்கு ரொம்பவும் சூட் ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது வந்து அத்தை மாரி இருக்கிறவைங்க தான் கட்டணும் அப்டின்ட்டுலாம் எனக்கு தோணல. எனக்கு புடிச்சிருந்துச்சு. ரஃப் யூஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்பப்போ எடுத்து கட்டிப்பேன். அதனால நான் எடுத்து கட்டிட்டு, நானே வந்து என்னைய ரசிச்சுட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும் நாங்க வந்து தலைக்கு குளிச்சதுக்கும், அ சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எடுத்தது. இது வந்து நைட்டு தான். நைட்டு வந்து நாங்க வெங்காய குழம்பு வச்சோம். அதாவது வெங்காயம்லாம் அரைச்சு போட்டு குழம்பு வைப்பாங்கல்ல, நாங்க அதுதான் வச்சோம். சாப்பாடு வச்சுட்டோம். அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் வந்து பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது எவ்வளோன்னு பார்த்தா ரூ. 242வோ எவ்வளவோ! ஆனா